வணக்கம். மீண்டும் மற்றும் ஒரு உலகவலம் நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். ஆப்கானிஸ்தானில் தலிபான்களின் ஆட்சியின் கீழ் நிலவும் கடுமையான வேலையின்மை, வறட்சி மற்றும் சர்வதேச உதவிகள் முடக்கப்பட்டமை காரணமாக நாட்டின் பெரும்பாலான மக்கள் ஒருவேளை உணவிற்காக தங்களது சொந்த குழந்தைகளையே விற்கும் அதிர வைக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஐக்கிய நாடுகள் சபையின் அண்மைக்கால தரவுகளின்படி ஆப்கானிஸ்தானில் 4 பேர் தங்களுடைய அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாமல் தவித்து வருகின்றார்கள். மேலும் நாட்டின் ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் 10% அதிகமானோர் பஞ்சத்தின் விளிம்பில் வாழ்ந்து வருவதாக மதிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆப்கானிஸ்தானின் கோர் மாகாணத்தின் தலைநகரான சாக் ஒயசான் பகுதியில் உள்ள ஒரு தூசு நிறைந்த சதுக்கத்தில் தினமும் நூற்றுக்கணக்கான ஆண்கள் விடுவதற்கு முன்பே கூடுகின்றார்கள். யாராவது தங்களுக்கு கூலி வேலை தரமாட்டார்களா என்ற ஏக்கத்துடனேயே அவர்கள் காத்திருக்கின்றார்கள். அங்கிருக்கின்ற 45 வயதான ஜிமாஹான் என்பவர் கூறுகையில், கடந்த 6 வாரங்களில் தனக்கு வரும் 3 நாட்கள் மட்டுமே வேலை கிடைத்ததாகவும், தனது பிள்ளைகள் தொடர்ச்சியாக 3 இரவுகள் பசியோடு உறங்கியதால் அண்டை வீட்டாரிடம் கையேந்தி மா வாங்கியதாகவும் கண்ணீருடன் பகிர்ந்திருந்தார். என் பிள்ளைகள் பசியால் இறந்து விடுவார்களோ என்ற பயத்துடனேயே நான் வாழ்கின்றேன் என்று அவர் கதறுகின்றார். பசியின் கொடுமை தாங்க முடியாமல் பெற்ற மகள்களையே விற்க துணியும் அவல நிலைக்கு பெற்றோர்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். அப்துல் ரஷீத் அஸ்மி என்ற தந்தை தன்னுடைய 7 வயது இரட்டை பெண் குழந்தைகளான ரோஹியா மற்றும் ரோஹிலா ஆகியோரை திருமணத்திற்காகவோ அல்லது வீட்டு வேலைக்காகவோ விற்க தயாராக இருப்பதாக குறிப்பிட்டும் இருக்கின்றார். ஒரு மகளை விற்றால் கிடைக்கும் பணத்தை கொண்டு மீதமிருக்கின்ற எனது பிள்ளைகளுக்கு குறைந்தது 4 வருடங்களாவது உணவளிக்க முடியும். என் இதயம் உடைகின்றது, ஆனால் வேறு வழியில்லை என்று அவர் அழுது கொண்டே கூறியிருக்கின்றார். மற்றொரு தந்தையான சஜித் அஹ்மத் தன்னுடைய 5 வயது மகள் சாலிகாவுக்கு ஏற்பட்ட குடல் அழற்சி மற்றும் கல்லீரல் பாதிப்புக்கான மருந்து செலவை ஈடுகட்ட முடியாமல் அவளை ஏற்கனவே உறவினர் ஒருவருக்கு 2 லட்சம் ஆப்கானி என்ற தொகைக்கு விற்றிருக்கிறதாக குறிப்பிட்டிருக்கிறார். அறுவை சிகிச்சை முடிந்திருக்கின்ற நிலையில் இன்னும் 5 ஆண்டுகளில் அந்த குழந்தை அவளை விலைக்கு வாங்கியவரின் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்ற அவல நிலை காணப்படுகின்றது. இதற்கு முன்னர் ஆப்கானிஸ்தானுக்கு அதிக அளவில் நிதியுதவி வழங்கி வந்த அமெரிக்கா கடந்த ஆண்டு முதல் தன்னுடைய மனிதாபிமான உதவிகள் அனைத்தையும் துண்டித்திருக்கின்றது. பிரித்தானியா உள்ளிட்ட ஏனைய முக்கிய நாடுகளும் தங்களுடைய பங்களிப்பை கணிசமாக குறைத்திருக்கின்றன. கோர் மாகாணத்தின் பிரதான பொது மருத்துவமனையின் மகப்பேறு மற்றும் குழந்தைகள் தீவிர சிகிச்சை பிரிவு படுக்கைகள் அனைத்தும் நிரம்பியிருக்கின்றன. போதிய உணவின்றி பிறக்கும் குழந்தைகள் அனைவரும் சுவாசிக்க கூட முடியாமல் ஆக்சிஜன் உதவியுடன் போராடி வருகின்றார்கள். பாத்திமா ஹசைனி என்ற செவிலியர் கூறுகையில், இங்கு நாளொன்றுக்கு 3 குழந்தைகள் வரை இறக்கும் நாட்களும் உண்டு. ஆரம்பத்தில் இதை பார்க்க கடினமாக இருந்தது, ஆனால் இப்போது மரணம் எங்களுக்கு சாதாரணமான ஒன்றாக மாறிவிட்டது என்று வேதனையுடன் தெரிவித்திருக்கிறார். மருத்துவமனைகளில் போதிய மருந்து பொருட்கள் இல்லாததால் வறிய பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு முழுமையான சிகிச்சை அளிக்க முடியாமல் அரைகுறையாகவே வீட்டிற்கு அழைத்து செல்லும் அவல நிலையும் தொடர்கின்றது. அங்கிருக்கின்ற மயானங்களை ஆய்வு செய்த போது பெரியவர்களின் கல்லறைகளை விட குழந்தைகளின் சிறிய கல்லறைகளே 2 மடங்கு அதிகமாக காணப்படுகின்றமை குழந்தைகள் இறப்பு விகிதம் சடுதியாக அதிகரித்துள்ளதை நிரூபித்திருப்பதாக ஊடகம் சுட்டிக்காட்டியிருக்கிறது. இவை இப்படி இருக்க, ஸ்காட்டிஷ் தேசிய கட்சியின் தலைவர் ஜோன் ஸ்வினி ஸ்காட்லாந்து பாராளுமன்றத்தில் நடைபெற்ற 3 சுற்று வாக்கெடுப்புகளின் பின்னர் மீண்டும் முதல் அமைச்சராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற இந்த வாக்கெடுப்பில் 5 எதிர்க்கட்சி வேட்பாளர்களை தோற்கடித்து ஜோன் ஸ்வினி 56 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றும் இருந்தார். இதனைத் தொடர்ந்து மன்னர் சார்ல்ஸினால் வழங்கப்படும் அரச ஆணை பத்திரத்தின் மூலம் அவர் உத்தியோகபூர்வமாக நியமிக்கப்பட்டு பதவியேற்க இருக்கின்றார். 1999 ஆண்டு முதல் ஸ்காட்லாந்து நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து வரும் ஜோன் ஸ்வினி 2024 ஆண்டு
கட்சி தலைமையை ஏற்றதைத் தொடர்ந்து ஸ்கொட்லாந்து அரசாங்கத்தை வழிநடத்தி வருகின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கடந்த மே 7ஆம் தேதி நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் மொத்தம் உள்ள 299 ஆசனங்களில் ஜோன் ஸ்வினியின் SPN கட்சி 58 ஆசனங்களை வென்று மிகப்பெரிய கட்சியாக உருவெடுத்திருக்கிறது. எனினும் பெரும்பான்மையான நிரூபிக்க தேவையான 65 ஆசனங்களை அந்த கட்சியினால் பெற முடியாமல் போன நிலையிலேயே இந்த பாராளுமன்ற வாக்கெடுப்பு நடத்தப்பட்டும் இருந்தது. தொடர்ச்சியாக பிரித்தானிய அமைப்பில் முதன்முறையாக தமிழ்நாட்டு பெண் இடம் பிடித்திருக்கிறார். 1660ஆம் ஆண்டு பிரித்தானியாவில் ராயல் சொசைட்டி நிறுவப்பட்டது. இது பிரித்தானிய அரசுக்கான அறிவியல் ஆலோசகராக செயற்படுகிறது. ராயல் சொசைட்டியின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவது அறிவியலில் வழங்கப்படும் மிக உயர்ந்த உலகளாவிய கௌரவங்களில் ஒன்றாக கருதப்பட்டு இருக்கின்றது. தற்போது தமிழ்நாட்டைச் சேர்ந்த மருத்துவர் சௌமியா சுவாமிநாதன் ராயல் சொசைட்டியின் உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார். சௌமியா சுவாமிநாதன் இந்திய பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படும் MS சுவாமிநாதனின் மகளாவார். சௌமியா சுவாமிநாதன் உலக சுகாதார அமைப்பின் தலைமை விஞ்ஞானி, இந்திய அரசின் சுகாதார ஆராய்ச்சி செயலாளர், இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகத்தின் தலைமை இயக்குனர் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளை வகித்திருக்கின்றார். ராயல் சொசைட்டியின் 365 ஆண்டுகால வரலாற்றில் உறுப்பினராகும் முதல் தமிழ்நாட்டு பெண் விஞ்ஞானி என்ற பெருமையை சௌமியா சுவாமிநாதன் பெற்றிருக்கின்றார். இவரது தந்தை MS சுவாமிநாதனும் ராயல் சொசைட்டியின் உறுப்பினராக இருந்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. மேலும் பேராசிரியர் ககன்தீப் காங்கிற்கு பிறகு இந்த கௌரவத்தை பெறும் 2வது இந்திய பெண் விஞ்ஞானி என்ற பெருமையையும் இவர் பெற்றிருக்கின்றார். இதேபோல தமிழ் குடும்பத்தைச் சேர்ந்த அமெரிக்காவில் வசித்து வரும் லலிதா ராமகிருஷ்ணன் இந்த அமைப்பில் உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இவர் நோபல் பரிசு விஞ்ஞானி வெங்கட்ராமன் ராமகிருஷ்ணனின் சகோதரி ஆவார். இப்படி இவை ஒருபுறம் இருக்க, ஈரான் மீதான இராணுவ நடவடிக்கையை நிறுத்துவதற்கான தீர்மானம் ஒன்றை அமெரிக்க செனட் சபை நிறைவேற்றி இருக்கிறது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நாடாளுமன்றத்தின் வெளிப்படையான அமைதியை பெறாமல் ஈரான் மீது எந்த ஒரு இராணுவ நடவடிக்கையும் மேற்கொள்ள முடியாது என்பதை இந்த தீர்மானம் உறுதிப்படுத்தி இருக்கிறது. குடியரசுக் கட்சி தலைவரான ட்ரம்பின் நிர்வாக அதிகாரத்திற்கு சவால் விடும் வகையில் இந்த நடவடிக்கை அமைந்தும் இருக்கின்றது. செனட் சபையில் குறித்த தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்குகள் பதிவாகி இருக்கின்றது. இதுவே முதல் முறையாகும். இந்த தீர்மானம் நடைமுறைக்கு வர வேண்டுமானால் அமெரிக்க பிரதிநிதிகள் சபையிலும் இது பெரும்பான்மை வாக்குகளுடன் வெற்றி பெற வேண்டும். ட்ரம்பின் தன்னிச்சையான இராணுவ முடிவுகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் ஜனநாயக கட்சியினரும் சில குடியரசுக் கட்சியினரும் இணைந்து இந்த நடவடிக்கையை முன்னெடுத்திருக்கின்றமையும் இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகவே இருக்கின்றது. இப்படி இருக்க உலகளவிய ரீதியில் இன்னுமெல்லாம் நடக்கப் போகின்றது என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றொரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.